ஹாய் தமிழன்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இஸ்ரோவோட ஆர்எல்வி அப்படிங்கிற ஒரு மகத்தான சாதனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் தமிழன்ஸ் தமிழ். நான் அகிலப்பிரியன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஆர்எல்வி அப்படிங்கிறீங்களா? அதுதான் ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிள். இஸ்ரோ இதுவரையும் ஏகப்பட்ட ராக்கெட்ஸை விண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ராக்கெட்ஸ் எல்லாமே யூஸபிள் மட்டும்தான். ஒரு வாட்டி அந்த ராக்கெட்டை நம்ம விண்ணுக்கு செலுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை கடலில் தான் தூக்கி போடணும், வேறு வழி இல்லை. அப்படி தான் இது நாள் வரை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ராக்கெட்டை அனுப்புறதுக்கு ஏகப்பட்ட காஸ்ட்டு செலவாகுது அப்படிங்கிறது நார்மலாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம இந்தியாவோட இஸ்ரோ வந்துட்டு ஏகப்பட்ட வணிக ரீதியான ராக்கெட்டுகளை, சேட்டலைட்ஸுகளை விண்ணுக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள்லேயே இந்தியா தான் குறைஞ்ச விலையில் சேட்டலைட்ஸை விண்ணுக்கு அனுப்புகிறாங்க. அதனால் சேட்டலைட்ஸை வந்துட்டு விண்ணுக்கு அனுப்பணும் அப்படின்னா எல்லா நாடுகளுமே இந்தியாவை தேடி வராங்க. இந்த வருகையானது வருங்காலத்தில் பல மடங்கு அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சேட்டலைட்டையும் நம்ம விண்ணுக்கு அனுப்பும்போது ஒவ்வொரு ராக்கெட்டை செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி செஞ்சாலும் அது நமக்கு ஏகப்பட்ட நஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனால் நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கம்மியாகும். ஒவ்வொரு லான்ச்சிங்குக்கும் நம்ம ஒரு ராக்கெட்டை உருவாக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட செலவு தானுங்களே. அதுவும் இந்தியாவால் முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆர்எல்வி அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இந்தியா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிள் மூலமாக நம்ம எத்தனை தடவை வேணும்னாலும் சேட்டலைட்டை விண்ணுக்கு செலுத்திட்டு ரிட்டன் பூமிக்கே வந்துடலாம். ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிளை வச்சு பல முறை சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்பலாம். இந்த ஆர்எல்வி தொழில்நுட்பமானது 3 கட்ட சோதனைக்கு பிறகு இப்போ ரெடியாக இருக்குது. முதல் சோதனையானது மே மாதம் 2016 போல் நடந்துச்சு. இப்போ 3ஆம் கட்ட சோதனை நேற்று முடிஞ்சிருக்கு. அதுவும் வெற்றிகரமான. இந்த ஆர்எல்வி ராக்கெட்டானது ஹைப்பர்சோனிக் லெவலில் பறக்கக்கூடியது. அதாவது 5 மடங்கு ஒளியை விட வேகமாக பறக்கக்கூடியது. அதாவது மணிக்கு 6174 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இவ்வளோ வேகத்தில் பூமியிலேருந்து ஒரு ராக்கெட் கிளம்புச்சுன்னா கண்டிப்பாக தீப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் அது நடக்காது. ஏன்னா இதில் 600 டிகிரி செல்சியஸ் வர தாங்கக்கூடிய வெப்ப தகடு பொறுத்திருக்காங்க. இந்த ஷீல்டானது பூமியை விட்டு வெளியில் போகும்போதும் சரி, பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே வரும்போதும் சரி, ஹைப்பர்சோனிக் வேகத்தில் வரும்போதையும் எந்தவித பாதிப்பும் வராமல் மறுபடியும் பூமியை லேண்ட் ஆகும். இந்த ஆர்எல்வி-டிடி அப்படிங்கிறது 6.5 மீட்டர் நீளமும் 3.6 மீட்டர் ரெக்கைகளையும் கொண்டது. இதோட வெயிட்டுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா 1.75 டன், 1.25 டன் எடை கொண்டது. இது எலவன்ஸ் மற்றும் ரூட்டர் அப்படிங்கிற கட்டுப்பாட்டு கருவியோட ஒரு விமானத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரி கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த ஆர்எல்வி ராக்கெட்டில் HS-9 அப்படிங்கிற ராக்கெட் பூஸ்டர் பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன ராக்கெட் பூஸ்டர் அப்படிங்கிறீங்களா? நம்ம பூமியோட வளிமண்டலத்தில் இருந்து உயர பறக்கும் போது ஹைப்பர்சோனிக் வேகத்தில் இது வந்துட்டு உந்தி தள்ளும். இந்த ராக்கெட்டானது NGC அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பை கொண்டது. அதாவது இது ஒரு AI தொழில்நுட்பம் மூலமாக தன்னாட்சியாக கட்டுப்படுத்துதல் மற்றும் வழிகாட்டுதலை கொண்டது. ஓகே, இந்த ராக்கெட் எப்படி சேட்டலைட்டை விண்ணுக்கு செலுத்திட்டு ரிட்டன் பூமிக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்போவுமே ராக்கெட் அனுப்புறதுக்கு கவுண்டவுன் கொடுப்பாங்க. அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதிவேகமாக பூஸ்டர்களை ரன் பண்ணி 91 வினாடிகளில் வளிமண்டலத்தை கிழிச்சிக்கிட்டு மேலே போகுது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வளிமண்டலத்தை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் லான்ச் ஸ்கேல் மோடுக்கு மாறிடுது. அதாவது அதோட பூஸ்டர் நிப்பாட்டி கிடைமட்ட அளவுக்கு மாறிடுது. அதோட உந்து விசை வேகத்திலேயே பயணிக்குது. அதுக்கப்புறம் ஏவப்பட்ட 111 வினாடிகள்லேயே பூஸ்டர் வாகனம் தனியாக பிரிஞ்சிருது.
அப்படி சேட்டலைட்டை பிரித்து விட்டுட்டு மறுபடியும் அந்த ஆர்எல்வி ராக்கெட்டானது மீண்டும் நம்ம பூமியோட அடர்த்தியான வளிமண்டலத்துக்குள்ளே அதிவேகமாக நுழையும். இதில் ஏஐ தொழில்நுட்பம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதிவேகமாக ஹைப்பர்சோனிக் லெவலில் வந்துட்டு நம்ம பூமிக்குள்ளே நுழைஞ்சாலும் இதோட கட்டுப்பாட்டு கருவியும் வெப்ப பாதுகாப்பு தடுப்பும் முறையான செயல்பாட்டால் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் தரையிறங்குறதுக்கு ஏதுவாக அமையுது. இந்த ராக்கெட் மறுபடியும் பூமிக்கு வரும்போது பாதுகாப்பு காரணமாக நம்ம பூமியோட தரையில் இதை இறக்க முடியாது. இது தரையிறங்கும்போது எதுவும் அசம்பாவிதம் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டால் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் கடலில் நிறுத்தப்பட்டு இருக்கிற ஓடுதளம் கொண்ட கப்பலில் தான் இந்த ராக்கெட்டானது நிலைநிறுத்தப்படும். இவ்வாறு பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு பிறகு மறுபடியும் மறுசுழற்சிக்கு இந்த வாகனம் ரெடியாகும். வருவோம். எதுக்கு இந்த தொழில்நுட்பம் அப்படின்னா, இந்த மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை தொழில்நுட்பத்தை குறைச்சி மதிப்பிட முடியாது. இந்த ஹைப்பர்சோனிக் ராக்கெட்டானது ஹைப்பர்சோனிக் வேகத்தில் கட்டுப்படுத்துதல் மற்றும் நம்மளோட பூமியோட சுற்றுவட்ட பாதைக்குள்ளே நுழையும் போது அதில் உண்டாக அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துகிற அந்த மைல்கல்லையும் அந்த வெப்ப தடுப்பு கருவி சிறப்பாக செயல்பட்டு இந்தியாவோட இஸ்ரோவோட இந்த ஆர்எல்வி தொழில்நுட்பத்தின் மூலமாக நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நாங்களும் ஒரு பெரிய கை அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற வளர்ந்த நாடுகளோட இணையாக நம்மளும் நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டியே இது போன்ற விஷயங்கள் நமக்கு ஒரு பெருமையை தருது. இந்த இஸ்ரோவோட ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிள் தொழில்நுட்பத்தோட காரணத்தினால பல நாடுகள் இந்தியாவோட இணைகிறதுக்கு அவங்களோட சேட்டலைட்டை குறைஞ்ச விலையில் அனுப்புகிற இந்தியாவை நாடி வருவாங்க. இதனால் நம்ம பொருளாதாரத்தோட ஒரு பெரிய வளர்ச்சியை இது கொண்டு வரும். விண்வெளி துறையில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நம்ம இந்தியா, நம்ம இஸ்ரோ வளர்ந்து நிற்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற டெக்னாலஜி நியூஸ்கள் உங்களை தேடி 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 உங்களோட மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.